ஆகஸ்ட் மாத செவ்வாய் பெயர்ச்சி இந்த 5 ராசிக்காரர்களுக்கு தொழிலில் கொடிக்கட்டி பறக்கப் போகிறார். ஜோதிடத்தின்படி கிரகங்களின் தளபதியாய் கருதப்படுபவர் செவ்வாய். இந்த செவ்வாய் தைரியம், வீரியம், வீரம், வலிமை, துணிச்சல் ஆகியவற்றின் காரணியாவார். மேலும் இவர் ஒரு ராசியில் 45 நாட்கள் வரை இருப்பார் மற்றும் இவர் மேஷம் மற்றும் விருச்சிக ராசியின் அதிபதியும் கூட. இப்படிப்பட்ட செவ்வாய் தற்பொழுது ரிஷப ராசியில் பயணித்து வருகிறார். இந்த நிலையிலே ஆகஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்கு செல்லுகின்றார். இந்த மிதுன ராசியின் அதிபதி புதன். இந்த மிதுன ராசியில் செவ்வாய் செப்டம்பர் 18ஆம் தேதி வரை இருப்பார். செவ்வாயின் இந்த ராசி மாற்றத்தின் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையிலே ஒரு மாற்றம் ஏற்படும். குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் நன்கு தெரியும். செவ்வாயால் இந்த பெயர்ச்சி சில ராசிக்காரர்களுக்கு மோசமாகும், சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் என்பதை விரிவாகும் விளக்கமாகும் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, ஒவ்வொரு சதுர்த்தி அன்றும் விநாயகர் கோயிலுக்கு சென்று 8 கொழுக்கட்டை செய்து தானம் அளித்தார் வறுமைகள் நீங்கி வளம் பெறும். அற்புதமான இந்த கருத்தை அன்பர்கள் மனதில் நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள், இன்பங்கள் தாராளமாக நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வரும். 2வது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 1/8/2026 கிழமை, சனிக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆடி 16வது நாள். இஷ்டி காலம் வடமதுரை சவுந்தரராஜ பெருமாள் கருட வாகனத்திலே பவனி. குச்சனூர் சனி பகவானுக்கு அபிஷேகம், ஆராதனை செய்ய நன்று. காய்பால் வாரம் தொடக்கம், காகித தினம், திரிதியை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 10:45 11:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, திதி திரிதியை இரவு 10:37 வரை,
இன்றைய நிலப்பு நட்சத்திரம் சதயம். இரவு 8:58 வரை அமிர்த மரண யோகம். சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் ஆயில்யம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கடக ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே இன்றைய தலைப்பு பன்மொழி திறமை தரும் புதன். நவ கிரகங்களில் புதன் முக்கியமான கிரகமாய் கருதப்படுகிறார். பேச்சாற்றலுக்கும் பொருளாதாரத்துக்கும் முக்கியமானவர் புதன் பகவான். கல்வியிலே ஒருவர் மிக சிறந்து விளங்கிட காரணமானவர் புதன் பகவான். வித்தைகள் அதிகம் உள்ளவர்கள் எங்கு சென்றாலும் சிறப்பு, அதற்கு காரணமானவர் புதன். எழுத்தாளர்கள், கவிஞர்கள் புதன் அதிக பலம் பெற்றிருப்பார். புதன் பலம் பெற்றவர்கள் தான் பல மொழியில் பேசும் திறன் படைத்தவர். கணித மேதையில் ஜாதகத்தை ஆராய்ந்தால் அவர்களுக்கு புதன் வலுவாக இருக்கும். விஞ்ஞானிகளை உருவாக்குகின்றார் புதன் பகவான். பட்டிமன்ற பேச்சாளர், நடுவராக அமர்கின்றவருக்கும் புதன் வலுவாக இருப்பார். அரசியல் மேடைகளில் ஆணித்தரமாய் வாதம் புரியவும், வியாபார துறையில் நல்ல அனுபவம் பெற்று அதிலே வெற்றி அடையும், வெளிநாட்டு வர்த்தகத்தில் சிறப்பு பெற்று வாழ்ந்திடவும் காரணமானவர் புதன் பகவான். கப்பல், படகு, நீர்நிலை தொழில் செய்ய துணை நிற்பவர் புதன் பகவான் தான். புதன் வலுவாக அமைய பெற்றவர்களுக்கு கண்ணியமும் பெருந்தன்மையும் அதிகமும். தாய் மாமன் உறவையும் அதன் வலுவையும் அடையாளம் காட்டுபவர் புதன். தாய் மாமன் வீட்டு நிலையை கண்டறிய உதவுவர் புதன். குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்பட புதனின் அருள் வேண்டும். பண பெட்டியிலே பணம் நிரம்பிட புதனின் அருள் வேண்டும். தங்கத்தையும் புதனுக்குரிய உலோகமாய் கொள்ளலாம். தோட்டங்கள், குதிரைகள், சிற்பங்கள் இவற்றுக்கெல்லாம் காரணமானவர் புதன் தான். ஒருவரது வாழ்வில் தெய்வ பக்தி ஏற்படும், சாதுக்களுடைய சேர்க்கை உண்டாகும் புதன் காரணமாகிறார். கலைத்துறையிலே உள்ளவருக்கு புதன்தான் தோல் கொடுப்பார். புதன் நமக்கு வலுவாக உள்ளாரா என்று உங்கள் ஜாதகத்தை கொண்டு நீங்களே பரீட்சை செய்து கொள்ளலாம். மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கு புதன் லக்னாதிபதி ஆவார். அந்த லக்னாதிபதி 4ஆம் அதிபதியாகும் கன்னி வீட்டிலே உச்சம் பெறும் போது அதிக பலம் பெறுவார். அவர் வேத பகவானோடு சேர்ந்தால் மேலும் வலு உண்டு. சுக்கிரனுடன் சேர்ந்தால் பலம் பெறும். மிதுன லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு புதன் கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும் பலம். தனுசு லக்னம், மீன லக்னம் உள்ளவருக்கு புதன் சுமாரான பலன்களை தருவார். கெடுதல்கள் வராது. புதன் நல்ல இடங்களில் சுபகிரகங்கள் கூடியிருந்தால் நல்ல பலன் கிட்டும். புதனால் எப்பொழுதும் நற்பலன் ஏற்படும், பொருளாதார உயர்வு ஏற்படும். இந்த எளிய பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். முதலாவது பரிகாரம், புதன் அருள் முழுமையாய் கிடைத்திடவும் புதன் தசை, புதன் புத்தி காலங்கள் அதிக பலன் கிடைத்திடவும் உங்கள் பகுதியிலே உள்ள மகாவிஷ்ணு ஆலயம் அல்லது பெருமாள் ஆலயத்திற்கு சனிக்கிழமையிலே சென்று வணங்கி வாருங்கள். பொருளாதாரம் உயரும், புதனின் பகவானின் அருள் கிட்டும். இரண்டாவது பரிகாரம், ஆலய வழிபாடை செய்ய முடியாதவர்கள் 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து வெள்ளை துணியில் முடிந்து உங்கள் வீட்டு பூஜை அறையிலே வைத்து வணங்கி வாருங்கள். கல்வி தரம் உயரும், கல்வியும் உயரும், பொருளாதாரம் உயரும், வாழ்வும் உயரும். நாளைய தினத்தின் பரிகாரத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், தடையற்ற கல்வி, நிலையான செல்வம் தொடர்ந்திட அதனுடைய விரிவாக்கம், விளக்க உரையை நாளைய தினம் நீங்கள் தொடர்ந்து கேட்க உள்ளீர்கள். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே 5ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட புத்திரஸ்தானத்தை நாம் தொடர்ந்து பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம். அதுவே குலதெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானம், பூர்வ புண்ணியத்தை காட்டுகின்ற ஸ்தானம் மற்றும் நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை வழங்குகின்ற ஸ்தானமும் அதுதான். இந்த அதிபர்கள் எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை தொடர்ந்து நாம் பார்த்த வண்ணமாக இருக்கும். 7ஆம் அதிபர் 5லே இருக்க பாகஸ்தர் பிள்ளைகளுக்கு ஆதாயம் ஏற்படும். 5ஆம் அதிபர் 8லே இருக்க அஷ்டமஸ்தானம், பிரச்சனை ஜாதகருக்கு பிள்ளைகளால் ஏற்படும் நஷ்டங்கள் ஏற்படும். சொந்த வீடாக இருந்தால் ஏற்படாது. சிம்ம லக்னம் குரு 8ல் ஆட்சி என்றால் தோஷமாகாது. தொழில் முடக்கம், பூர்வீக சொத்து அழிந்துவிடும். ஜாதகர் பிள்ளைகளால் பாதிக்கப்படுவார். பெற்றோருக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் நல்ல பலனை அனுபவிப்பார். 5ஆம் அதிபர் 9லே இருந்தார். பிள்ளைகள் பாக்கியசாலியாய் வாழ்வார்கள், யோகமுள்ளவராய் இருப்பார்கள். வாழ்க்கையில் அனைத்து வசதிகளும் பெற்று மன மகிழ்ச்சியோடு வாழ்வார்.
வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. பிள்ளைகள் விருதுகள் பல பெறுவார். கோயில் அறக்கட்டளை நிர்வகிக்கும் பொறுப்பு உண்டா. பிள்ளைகள் கௌரவமான பதவியை பெறுவார்கள். பிள்ளைகளால் தந்தைக்கு லாபம், ஆதாயம், பெருமை, பணம் அனைத்தும் கிடைக்கும். 5ஆம் அதிபர் 10லே இருந்தால் பிள்ளைகளால் ஜாதகருக்கு செய்யும் தொழிலின் மூலம் நல்ல லாபம் அடைவார். தொழில் சிறக்கும். பணம் பல வழியிலே கிடைக்கும். ஜாதகர் தங்கள் பிள்ளைகளால் நல்ல அதிர்ஷ்டம் பெற்று அவர்கள் தொட்டது அனைத்தும் துலங்குகின்ற வகையிலே வசதியாக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். சொந்த அறிவை பயன்படுத்தி தொழில் அமோகமாக லாபத்தை சம்பாதிப்பார்கள். இதனுடைய தொடர்ச்சி, விரிவாக்கம், விளக்கம் நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார திருக்குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தலைப்பு ஆகஸ்ட் மாத செவ்வாய் பெயர்ச்சி. இந்த 5 ராசிக்காரங்க தொழிலில் கொடி கட்டி பறக்க போகிறார். ஜோதிடத்தின்படி கிரகங்களின் தளபதியாய் கருதப்படுவர் செவ்வாய். இந்த செவ்வாய் தைரியம், வீரியம், வலிமை, துணிச்சல் ஆகியவற்றின் காரணி ஆவார். மேலும் இவர் ஒரு ராசியில் 45 நாட்கள் வரை இருப்பார் மற்றும் இவர் மேஷம் மற்றும் ரிச்சக ராசியின் அதிபதியும் கூட. இப்படிப்பட்ட செவ்வாய் தற்போது ரிஷப ராசியில் பயணித்து வருகிறார். இந்த நிலையிலே ஆகஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்கு செல்லுகின்றார். இந்த மிதுன ராசியின் அதிபதி புதன். இந்த மிதுன ராசியில் செவ்வாய் செப்டம்பர் 18ஆம் தேதி வரை இருப்பார். செவ்வாயின் இந்த ராசி மாற்றத்தின் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கை ஏதாவது ஒரு வகையிலே காணப்படும். குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் நன்கு தெரியும். செவ்வாயின் இந்த பெயர்ச்சியால் சில ராசிக்காரர்களுக்கு மோசமாகும், சில ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக அதிர்ஷ்டமாயும் இருக்கும். இப்பொழுது ஆகஸ்ட் மாத செவ்வாய் பெயர்ச்சியால் தொழில் ரீதியாக அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம். முதலிலே மேஷம். மேஷ ராசியின் 3வது வீட்டிற்கு செவ்வாய் செல்ல உள்ளார். இந்த 3ஆம் வீடு தைரியம், வீரியம் மற்றும் தகவல் தொடர்பின் அடையாளமாய் கருதப்படுகிறது. எனவே இந்த செவ்வாய் பெயர்ச்சியால் மேஷ ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணியிடத்தில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். முக்கியமாக நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன. மிதுன ராசியின் முதல் வீட்டுக்கு செவ்வாய் செல்ல உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் ஆற்றல், தன்னம்பிக்கை, உற்சாகம் போன்றவை அதிகரிக்கும். தலைமைத்துவ திறன்கள் மேம்படும். பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. வணிகர்கள் எதிர்பாராத அளவிலே லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்களை பெறுவார். அடுத்தது சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 11வது வீட்டிலே செவ்வாய் செல்ல உள்ளார். இதனால் சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் மங்களகரமாய் நன்மையை தரக்கூடியதாய் இருக்கும். லாப வீட்டிலே செவ்வாய் இருப்பதால் வருமானத்தின் உயர்வு ஏற்படும். புதிய வீடு, வாகனம் வாங்கும் கனவு நனவாகும் வாய்ப்பு உள்ளது. செல்வாக்கு மிக்கவருடைய நட்பு கிடைக்கும். பணிபுரிபவர்கள் இந்த காலத்தில் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம். அடுத்தது கன்னி. கன்னி ராசியின் 10வது வீட்டுக்கு செவ்வாய் செல்ல உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் நன்மை பயக்கும் வகையிலே இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். தொழில் வாழ்க்கையில் நல்ல உயரத்தை அடைவீர்கள். பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். நிதி நிலைமை கணிசமாய் மேம்படும். கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் இந்த காலத்தில் கிடைக்கும். முக்கியமாக ஆரோக்கிய பிரச்சனைக்கு முடிவுக்கு வந்து உடல் நலம் மேம்படும். தனுசு ராசிக்காரருக்கு 7வது வீட்டில் செவ்வாய் செல்ல உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நேர்மறையான மற்றும் சாதகமான பலனை பெறுவார்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் மற்றும் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரும். திருமண வாழ்க்கையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தம்பதியிடையே அன்பும் பிணைப்பும் அதிகரிக்கும். முக்கியமாக இந்த காலத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்து பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட கோச்சார பலாபலன்களை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, என் ஜோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் 6 பகுதிகளாக அற்புதமாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. இந்த பகுதியில்தான் மாத பலன் வருகிறது, ராசி பலனும் வருகிறது மற்றும் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி,
என்ற அனைத்து பெயர்ச்சி பலாபலன்களும் இந்த பகுதியில் தான் வருகிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் மற்றும் ஆலோசனையும் பெறலாம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. www.sreekumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனி, 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனி, எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பது தொடர்ந்து விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் அனைத்து ராசிகளுடைய பலாபலனை பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பலாபலனை நாம் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பெற இருக்கின்றோம். கணவன் மனைவிக்குள் மனமிட்டு பேசுவீர்கள், புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள், சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள், விவாதத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும், உத்தியோகத்தில் அமைதி நிலவும், புதிய அத்தியாயம் தொடங்குகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனமிட்டு பேசுவீர்கள், புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வரும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார், வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அமைதி நிலவும், புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். உங்கள் செயலிலே வேகம் கூடும், பிள்ளைகளால் மதிப்பு கூடும், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள், வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள், நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்வு காண்பீர்கள், வியாபாரம் செழிக்கும், உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள், முயற்சிகள் பலிதமாகின்றன. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்கள் செயலிலே வேகம் கூடும், பிள்ளைகளால் மதிப்பு கூடும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள், வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள், நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் செழிக்கும், உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள், முயற்சிகள் பலிதமாகின்றன. மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பாராத சந்திப்பு நிகழும், வாகன வசதி பெருகும், பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும், சவால்களில் வெற்றி பெறுவீர்கள், விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள், வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள், உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார், சாதிக்கின்றன. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத சந்திப்பு நிகழும், வாகன வசதி பெருகும், பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்களில் வெற்றி பெறுவீர்கள், விசேஷங்களை முன்னின்று நடத்தி வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார், சாதிக்கின்றனர். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். கூடுதலாக அம்மன், அம்பாள், சக்தி என்பவர்களினுடைய தொடர்நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர பாடலை பாடி இன்றைய தினம் கடகராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்தலாம், மட்டுப்படுத்தலாம். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் மனமிட்டு பேசுவீர்கள், நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும், புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள், வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும், வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள், உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும், புதிய பாதைகள் தெரிகின்றன. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனமிட்டு பேசுவீர்கள், நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த புதிய நட்பால் உற்சாகம் அடையும், வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும், வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும், புதிய பாதைகள் தெரிகின்றன. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். உடல் ஆரோக்கியம் படிப்படியாய் மேம்படும். சிலருக்கு திடீர் பண வர வாய்ப்பு உண்டு. எதிர்கள் வகையிலே ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். அரசாங்க காரியங்கள் இறுதியிலே அலைச்சலுக்கு பிறகு அனுகூலமாய் முடியும். முக்கிய பிரமுகர்கள் தொடர்பு சிலருக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் படிப்படியாய் மேம்படும். சிலருக்கு திடீர் பண வர வாய்ப்பு உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த எதிர்கள் வகையிலே ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். அரசாங்க காரியங்கள் இறுதியிலே அலைச்சலுக்கு பிறகு அனுகூலமாய் முடியும்.
முக்கிய பிரமுகர்களுக்கு தொடர்பு சிலருக்கு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் ஆதரவாய் இருப்பார். தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுப்பலன். குடும்பத்தில் சந்தோஷம் நிலம். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். விலகி சென்ற உறவினர்கள் வழியே வந்து பேசுவார்கள். பயணங்களால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். புதிய பாதை தெரிகின்றன. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் சந்தோஷம் நிலம். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். விலகி சென்ற உறவினர்கள் வழியே வந்து பேசுவார். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பயணங்களால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் லாபம் கணிசமாய் உயரும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். புதிய பாதை தெரிகின்றன. விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவினர் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பழைய கடனை பற்றி யோசிப்பீர்கள். வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். உத்தியோகத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள். தேவைகள் பூர்த்தியாகின்றன. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவினர் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் பழைய கடனை பற்றி யோசிப்பி வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சூட்சுமங்களை உணர்வுகள். தேவைகள் பூர்த்தியாகின்றன. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து பொறுப்பாக இருப்பார்கள். பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார். முயற்சிகள் பலிதமாக்கின்றன. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்து எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து பொறுப்பாக இருப்பார். ஒரு நட்சத்திரத்தை தான் பிரியமானவர் சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்து உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார். முயற்சிகள் பலிதமாகின்றன. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். முன் கோபத்தை குறையுங்கள். தனிப்பட்ட வேலை மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டும். சிலவற்றிற்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள். உத்தியோகத்தில் வேலை சுமை ஓரளவு குறையும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி பெறுகின்றன. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த முன் கோபத்தை குறையுங்கள். தனிப்பட்ட வேலை மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டும். ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த சிலவற்றிற்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் வேலை சுமை ஓரளவு குறையும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி பெறுகின்றனர். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் சச்சரவு வரும். உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம். வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படும். சதய நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் சச்சரவு வரும். கவனம் தேவை. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம். வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய புது பலன்கள். எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவினர் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பழைய கடனை பற்றி யோசிப்பீர்கள். வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். உத்தியோகத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள். தேவைகள் பூர்த்தியாகின்றன. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவினர் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடனை பற்றி யோசிப்பீர்கள். வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சூட்சுமங்களை உணர்வுகள். தேவைகள் பூர்த்தியாகின்றன. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனிப்பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.